கனநித்திரையின் ஆவி. தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள். வெறுத்திருக்கிறார்கள், திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞானதிருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். யூத தேசத்திலே ஏராளமான ஜனங்கள் மதியீனமாய் இருக்கிறார்கள். அதை பார்த்து ஏசாயா ஆச்சரியப்படுகிறார், தரித்து நின்று திகைக்கிறார். யூதர்கள் மத்தியிலே லேவியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை பற்றிய நல்ல சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். யூதர்கள் மத்தியிலே தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து செய்திகளை பெற்று அதை ஜனங்களிடம் உடனுக்குடன் அறிவிக்கிறார்கள். யூதா தேசம் மிகப்பெரிய தேசம். தேவனுடைய வெளிப்பாட்டிற்கு இந்த தேசத்தில் ஏராளமான அனுகூலங்கள் உள்ளன, சாதகமான சூழ்நிலைகள் உள்ளன. ஜனங்கள் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று ஞானமும் உணர்வும் உள்ள ஜனங்களாய் இருக்க வேண்டும். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளையெல்லாம் கேட்டு, இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். உபாகமம் 4:6. ஆனால் யூதாவின் புத்திரரிடத்தில் ஞானமும் இல்லை, விவேகமும் இல்லை. அவர்கள் வெறித்திருக்கிறார்கள், திராட்சை ரசத்தினால் அல்ல. அவர்கள் தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல என்று ஏசாயா சொல்லுகிறார். யூத தேசத்தாரின் சிந்தனையில் தெளிவு இல்லை. அவர்கள் சர்வ குழப்பத்தில் இருக்கிறார்கள். தங்களுடைய மாய்மாலமான யோசனைகளினால் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். யூதாவின் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே பிரமித்து கூப்பிட வேண்டும். தங்களுடைய பாவத்தை நினைத்து புலம்ப வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். பாவங்களுக்கு உண்மையாய் மனம் திரும்பி மனம் வருந்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களிடத்தில் உண்மையான தெய்வ பயமும் தெய்வ பக்தியும் இல்லை. யூதாவின் ஜனங்கள் வெறுத்திருக்கிறவர்களைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் மாம்சத்தின் இச்சைகளை அதிகமாய் பானம் பண்ணுகிறார்கள். யூத மார்க்கத்தை பற்றிய பக்தி வைராக்கியம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கவில்லை. அவர்கள் மத்தியிலே பாவமும் அக்கிரமமும் துன்மார்க்கமும் நிரம்பி இருக்கிறது. குடிகாரர்கள் தள்ளாடுவார்கள். அவர்களுக்கு நிதானம் இருக்காது. அவர்களால் சீராக நடக்கவும் முடியாது, தெளிவாக சிந்திக்கவும் முடியாது. கர்த்தருடைய ஜனத்தாரால் தேவனுடைய தெய்வீக சத்தியங்களை தெளிவாய் சிந்திக்க முடியவில்லை. அவர்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ் இருந்தாலும் செம்மையான பாதையில் நடவாமல் தள்ளாடுகிறார்கள். மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். நீதிமொழிகள் 23, 31, 35. யூதாவின் புத்திரர் ஆவிக்குரிய காரியங்களில் திராட்சரசத்தினால் வெறித்திருக்கிறவர்கள் போல இருக்கிறார்கள். மதுபானத்தினால் தள்ளாடுகிறவர்கள் போல தள்ளாடுகிறார்கள். அவர்கள் ஆவிக்குரிய இருளில் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனக்கண்களின் பிரகாசம் மங்கிப்போய் இருக்கிறது. கர்த்தர் யூதாவின் புத்திரர் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணுவார். அவர்களுடைய கண்களை அடைத்து போடுவார். அவர்கள் வெளிச்சத்தை விரும்பாமல் இருளை விரும்பினார்கள், நித்திரையை விரும்பினார்கள். இன்னும் கொஞ்சம் தூங்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தார்கள். ஆவிக்குரிய காரியங்களில் உற்சாகமாயிராமல் நித்திரை மயக்கத்தில் இருந்தார்கள். நித்திரையை விரும்பினார்கள். கர்த்தர் அவர்கள் விரும்பிய நித்திரையை அவர்களுக்கு அதிகமாய் கொடுத்து விடுவார். அவர்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணுவார். யூதா தேசத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத அவிசுவாசிகள் ஏராளமானோர் இருக்கிறார்கள்.
இவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதை புறக்கணித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசத்தையும் அவர் கொடுக்கும் ரட்சிப்பையும் அசட்டை பண்ணினார்கள். இதனால் தேவ கோபம் அவர்கள் மீது வந்தது. கனநித்திரை ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதுகிறபடி ஆயிற்று. ரோமர் 11:8. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் ஆவிக்குரிய நித்திரையில் இருந்தார்கள். கிறிஸ்துவுக்கும் அவருடைய சுவிசேஷத்திற்கும் சத்துருக்களாக இருந்தார்கள். யூத மார்க்கத்தில் ஞானதிருஷ்டிக்காரராகிய தீர்க்கதரிசிகளும் தலைவர்களும் ஏராளமானோர் இருந்தார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணினார். அவர்களுடைய கண்களை அடைத்து போட்டார். அவர்களால் தரிசனம் காண முடியவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு முக்காடு போட்டார். இந்த முக்காடு அவர்களுடைய மனக்கண்களை மூடி போட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியின் தரிசனங்கள் எல்லாமே புரிந்து கொள்வதற்கு கடினமாய் இருக்கிறது. அவருடைய தரிசனம் எல்லாம் நமக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல இருக்கிறது. இது பார்ப்பதற்கு புஸ்தகத்தை போல இருக்கும், ஆனால் அதை உள்ளே திறந்து பார்க்க முடியாது. அதில் எழுதியிருப்பதை வாசிக்கவும் முடியாது. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் யூதாவின் ஜனங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட வசனத்தின் வசனங்களைப் போல இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள். அவர் தரிசனம் கண்டிருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் தீர்க்க தரிசனத்தின் மறைபொருளோ அவர்களுக்கு மறைவாய் இருக்கிறது. அதன் அர்த்தம் அவர்களுக்கு புரியவில்லை. சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது. கெட்டுப் போகிறவர்களுக்கோ அது பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவருக்கு உள்ளேயும் கெட்டுப் போகிறவர்களுக்கு உள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? 2 கொரிந்தியர் 2:15-16. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் கெட்டுப்போகிறவர்களுக்கு மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாய் இருக்கிறது. அதே தீர்க்க தரிசனம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறது. ஏசாயாவின் தரிசனம் எல்லாம் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல இருக்கிறது. இந்த புஸ்தகத்தை திறக்கவும் முடியாது. வாசிக்க அறிந்திருக்கிறவனாலும் முத்திரிக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தை திறந்து பார்க்கவும் முடியாது. அவனால் வாசிக்கவும் முடியாது. ஏசாயா 29:1-8 வரை உள்ள வசனங்களில் யூதா, எருசலேம் ஆகியவற்றின் அழிவு விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 29:9-16 வரை உள்ள வசனங்களில் இந்த அழிவுக்கு காரணம் கூறப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பாவங்களே அவருடைய அழிவுக்கு காரணம். தங்கள் அழிவின் நிமித்தமாக அவர்கள் திகைத்து போய் பிரமித்திருக்கிறார்கள். யூதாவின் பாவத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு உடனடியாக நியாய தீர்ப்பு வந்தது. அசீரியர், பாபிலோனியர், ரோமாபுரியார் ஆகியோர் யூதரை முற்றிலும் அழித்து போடாவிட்டாலும் அவர்கள் யூதர்களை சிட்சித்தார்கள். யூதாவின் மீது கர்த்தருடைய கிரியைகள். கர்த்தர் அவர்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணினார். அவர்கள் கண்களை அடைத்தார். ஞானதிருஷ்டிக்காரராகிய அவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். யூதர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் குருடரைப் போல் ஆனார்கள். தங்களுடைய இருதயத்தில் அவர்கள் கர்த்தரை தேடவில்லை. அவர்களே தங்களுடைய இருதயங்களை அடைத்துக் கொண்டார்கள். அவர்கள் கண்கள் இருந்தும் காணாமல் போகிறார்கள். காதுகள் இருந்தும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை. யூதா தேசத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு மூடப்பட்டிருக்கும் புஸ்தகம் போல் இருக்கும். அவர்கள் வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் வாசிக்க தெரியாதவர்களைப் போல இருப்பார்கள். அவர்களுடைய மாய்மாலமும் இருதய கடினமும் பாவங்களுமே யூதருடைய ஆவிக்குரிய பின்மாற்றத்திற்கு காரணங்களாகும்.